ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு புதிய மாதத்துக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் இந்த தேவன் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க நல்லா ஒரு அல்லேலூயா. இந்த மாதத்துக்கான வார்த்தைக்கு நேராக திரும்பவும் என்னோடு சேர்ந்து ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 41 verse 14 வாசிங்கள். யாக்கோப் என்னும் பூச்சியே, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் துணை செய்கிற ஒரு மாதம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு தனிநபருக்கு ஆண்டவர் துணை செய்ய போகிறார், துணை செய்வார். விசுவாசத்தோடு ஜெபித்து சொல்கிறேன், கர்த்தருடைய துணை உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படி என்று கொடுத்திருக்கிறார்கள். எல்லா ஆங்கில வெர்ஷனையும் நம்ம திரும்பி பார்ப்போம் என்றால் ஐ வில் ஹெல்ப் யூன்னு இருக்கு. தமிழ்ல இன்னும் ஒரு படி மேலே போய் உதவி செய்கிற கர்த்தர் மாத்திரம் அல்ல, என் கூடவே எனக்கு துணையாக இருக்க போகிற கர்த்தர். ஹல்லேலூயா. தமிழின் மொழிபெயர்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாவற்றிலும் உதவி உதவின்னு வருது, ஆனால் தமிழில் தெளிவாக எழுதியிருக்கார்கள், கர்த்தர் 8வது மாதம் பிள்ளைகளுக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த பகுதிக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நன்மை இல்லை, ஒரே வறட்சிக்குள் போகிறார்கள். தேவன் எங்க இருக்கிறார், ஏன் கர்த்தர் நம்மை இந்த பாடுகள் வழியாக அனுமதித்தார் என்கிற பல கேள்வி அவர்களுக்கு இருக்கும் பொழுது இஸ்ரவேலின் மீட்பர் அவர்களை ஆறுதல் படுத்தியும் அவர்களை கட்டுவதற்காக சொன்ன வார்த்தை தான், நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேனா, துணை செய்ய போகிறேன். பக்கத்துல இன்னொரு தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் துணை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய துணையை காண்பீர்கள். 5 குறிப்புகளை வேகமாக சுருக்கமாக சொல்லி நம்ம 5 குறிப்புகளுக்காகவும் இந்த மாதத்திலிருந்து இங்கேயே நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது பாருங்கள், ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனத்தை வாசிங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட நான் தெரிந்து கொண்ட. அப்போ யாருக்கு ஆண்டவர் துணை செய்வார், யார் யாரெல்லாம் அந்த துணையை பெற்றுக் கொள்வார்கள் என்று ஆண்டவரே மேலே தன்னுடைய வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறார். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நான் துணை செய்ய போகிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யாக்கோப் என்னும் சந்ததிக்கும் யாக்கோபுக்கும் நான் துணை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்திலே நமக்கு மிகுந்த பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நம்மை நிராகரித்திருக்கிறார்கள், நம்மை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குடும்பத்தை திரும்பி பாருங்கள், வேலை ஸ்தலத்தை திரும்பி பாருங்கள், எந்த பகுதிக்கு போனாலும் நம்மை ஒரு கூட்டம் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் அவர்கள் நடுவிலே கர்த்தர் யாக்கோபின் சந்ததியை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு தெரிந்து கொண்டு இந்த மாதம் நீர் துணையாயிருப்பீர் ஆண்டவரே. தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் யாக்கோபை ஏன் தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்போம் என்றால், இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு ஆண்டவர் எந்த கேட்டகரியும் வைக்கல, ஒரே ஒரு காரியத்தை வைத்துதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் வாசிக்கலாமா? ரோமர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்துக்குள்ள நீங்க உற்று கவனிப்பீங்கன்னா, ஏன் ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை? யாக்கோபின் சந்ததியை தெரிந்து கொண்டார், ஏசாவின் சந்ததியும் மற்ற சந்ததிகளும் விடப்பட்டு விட்டது ஏன்? ஆண்டவரே சொல்லுகிறார் பாருங்கள்,
பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். அவருடைய தீர்மானம் என்பது நான் ஏதோ செய்ததுனால கர்த்தர் என்ன தீர்மானிக்கல, தெரிந்து கொள்ளல. அவருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த கிருபையை கூட கீழே 14ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லுவோமா? சொல்லக்கூடாதே. தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால் இன்னொருத்தரை தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் அவங்க மேல அதாவது அநீதி செய்தார் என்று சொல்ல முடியாது. ஏசாவை ஏன் தள்ளிவிட்டார்? மூத்த மகனைத்தான் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் ஏசாவின் மேல் இல்லாத ஒரு பிரியத்தை ஆண்டவர் யாக்கோபின் மேல் காட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், நம்முடைய சந்ததியின் மேல் ஆண்டவர் ரொம்ப பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிரியமாயிருக்கிறபடியினால் கர்த்தர் நமக்கு இந்த மாதம் துணை செய்தார். எப்படின்னா தெரிந்து கொண்டு துணை செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்? ஏன் தெரிந்து கொண்டார்னா என் மேலையும் என் பிள்ளைகள் மேலையும் எப்பொழுதுமே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். எங்களை வெறுத்து விடவே இல்லை. எவ்வளவு அன்பு, அவருடைய நேசம். எதுக்காக தெரிந்து கொண்டார்? இன்னைக்கு உலகம் உங்களை தெரிந்து கொள்கிறது என்றால் உங்களுக்கு அதுக்கான அந்தஸ்து இருக்கணும், உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கணும், உங்களுக்கு வெளி தோற்றத்தில் அழகு இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு மனிதனைத்தான் இந்த உலகம் தெரிந்து கொள்ளும். ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது என்னுடைய வெளி தோற்றத்தையோ இல்ல வேற எதையோ நான் செய்யறதுனால ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. என் மேல் அவருடைய பிரியம் இருக்கிறபடினால் எல்லா இடத்திலும் கர்த்தரங்களை தெரிந்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம்! இந்த உலகத்துல, இந்த இந்திய தேசத்துல எத்தனை கோடி ஜனங்க இருக்கிறாங்க கொண்டு திரும்பி பாருங்க. எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு அன்பை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் உண்மையாகவே இவர் எங்களை இன்னும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அடிக்கடி பிசாசு சொல்வான், ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறார், ஆண்டவர் உன்னை வெறுத்துட்டார், ஆண்டவர் உன்னை மறந்துட்டார். இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என் மேல் அன்றைக்கு பிரியமாயிருந்த கர்த்தர் தான், யாக்கோபின் மேல் அன்றைக்கு பிரியமாயிருந்த கர்த்தர் தான் இன்றைக்கும் நம்ம மேல் பிரியமாயிருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இப்படியும் சொன்னார், அநாதி சிநேகத்தால் நான் என்ன செய்த உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, அநாதி சிநேகத்தால் என்ன செய்தார்? சிநேகித்தார். காருண்யத்தினால் நான் உன்னை என்ன செய்தனா? இழுத்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். அப்ப என் மேல் பிரியமாய் இருக்கிற கர்த்தர் தான். இன்னைக்கு முதல் குறிப்பு என்னன்னா, தெரிந்து கொண்ட கர்த்தர் எனக்கு துணை செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு துணை செய்கிற கர்த்தர். சங்கீதக்காரனும் இந்த தெரிந்து கொள்ளுதலை திட்டமாய் எழுதியிருக்கார். பாருங்கள், வாசிங்கள் சங்கீதம் 135:4. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தமக்கு சொந்தமாகவும் என்ன செய்தார்னா தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு விசேஷமா இருக்கு பாருங்க. தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம எல்லாம் பல நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவருக்கு ரொம்ப தூரமா இருக்கிறோம் போல. கிடையாது. கர்த்தர் எப்பொழுதுமே யாக்கோபின் சந்ததிக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். ஏனென்றால் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் துணை செய்து கொண்டே இருப்பார். இந்த மாதம் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் ஆண்டவர் எவ்வளவு சமீபமா இருக்கிறார், எப்படி உங்க கூட நின்று துணை செய்கிறார் என்பதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்ததான் போகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு கர்த்தர் துணை செய்வார். சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு என்ன செய்கிறார்? துணை செய்வார். சொல்லி சொல்லி ஜோமன், ஆண்டவரே இந்த மாசம் சொன்னீங்களா அப்பா, யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஒரு சின்ன கூட்டமும் பூச்சிக்கும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு துணை செய்வார்னா உலகம் சொல்லும் பைத்தியம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் இந்த சிறு கூட்டத்தின் மேல கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன செய்கிறார்னா துணை செய்கிறார். அப்ப இந்த மாதம் முழுவதும் நான் சொல்லி ஜெபிக்க வேண்டிய முதல் குறிப்பு என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு துணை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு துணை செய்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட சத்தமா, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு துணை செய்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை மறக்கவில்லை, எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. இரண்டாவது, அதே ஏசாயா 41 அடுத்த குறிப்புக்கு போலாம். வாசிங்கள், ஏசாயா 41 அதே 8வது வசனம் வாசிங்கள். 8வது வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட. அடுத்தது அவன் பேரை சொல்லி எவ்வளவு அழகா சொன்னார். எப்படி கூப்பிட்டார் அவனை? என் சிநேகிதனா. இல்ல தெரிந்து கொண்ட யாரு? யாக்கோபே. யாக்கோபு. எல்லாரும் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட
யாக்கோபு என்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? பைபிள் வாசிக்கிற எல்லாரும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாக்கோபுன்ற பேருக்கு அர்த்தம் எத்தன், ஏமாற்றுக்காரன் தான் அர்த்தம். ஆனா இங்க எப்படி கூப்பிடுறாருன்னா, யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட, எல்லாம் சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்ட. அப்ப நான் சொல்றேன், இவன் ஏமாற்றுக்காரன் தான். யாரை ஏமாத்தினா? அப்பாவை ஏமாத்தினா, வேஷம் போட்டு ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, 2 முறை தனக்கு சாதகமான காரியங்களை செயல்படுத்தி ஏமாத்தினா. இவ்வளவு ஏமாற்றுத்தனம் உள்ள இருந்த போதும் கர்த்தர் அவனை யாக்கோபேன்னு பேர் சொல்கிறார் என்றால் நம்ம சொல்லலாம், தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் துணை செய்கிறார். சொல்லுங்க நல்லா ஒரு அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் எப்படிப்பட்டவனுக்கு உதவி செய்கிறார்? அவனுக்குள்ள என்ன கேரக்டர் கூட உள்ள இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்னா, தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் துணை செய்கிறவராயிருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம 3ஆ பிரிச்சிடலாம். யாக்கோபு தேவனை சந்தித்த பின்பு அவன் இஸ்ரவேல் ஒரு நாள் கடைசியில மரிக்கும் போது அவனை யெஷூரன் என்று அழைக்கிறார். அப்ப டிரான்ஸ்பர்மேஷன். இன்னைக்கு கடந்த காலத்தை வச்சு உங்களை பலர் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் எதுக்குமே தகுதி இல்லாதவனாச்சே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம அறிந்து கொள்ளணும், எனக்கு தகுதியை ஏற்படுத்துவது உலக மனுஷன் அல்ல, எங்களுக்கு தகுதியாக எங்கள் துணையாய் செய்கிற தேவன் இருக்கிறார். எங்கள் தகுதி இல்லாதவனுக்கு துணை செய்கிற கர்த்தர். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தகுதி இல்லாதவனுக்கு என்ன செய்கிற கர்த்தர்? அவர் துணை செய்கிற கர்த்தர். உங்க குடும்பத்தை பார்த்து, இதுக்கு எதுக்கும் தகுதி இல்லை, அதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு தகுதி இல்லை. எப்பொழுதுமே இந்த உலகம் எப்படின்னா, மனுஷனை தட்டி விட தான் பார்க்கும். அது நீங்க அது செய்யல, அதனால உங்களுக்கு தகுதி இல்லை, இதுக்கு தகுதி இல்லை. நீங்க இப்படி செஞ்சிருந்தா தகுதி இருந்திருக்கும், இப்படி தகுதி இல்லை, இப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதனால்தான் யாக்கோபு குடும்பத்துல எத்தனாவதுனா 2வதா பிறந்தான். மூத்தவன் இருக்கிறான். மூத்தவனை தாண்டி ஆண்டவர் சிறியவனை பார்த்து என்ன சொன்னார்னா, நான் உனக்கு தகுதி உள்ளவராய் இருந்து உனக்கு நான் என்ன செய்வேனா, துணை செய்வேன் என்று சொன்னார். அதனால மூத்தவர்களை வெறுக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஏசாவுடைய குணம் வேற, யாக்கோபுடைய சுவாபங்கள் வேற. யாக்கோபுக்குள்ள ஏமாற்றுத்தனங்கள் ஆதியில் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த பின்பு தகுதி இல்லாத அவனுக்கு ஆண்டவர் துணை செய்ய ஆரம்பித்தார். அது போல நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். பழைய வாழ்க்கை எடுத்தா எல்லாருடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை, அதை திரும்பி பார்க்க வேண்டாம். கர்த்தர் யாரும் பழைய வாழ்க்கை பேச வேண்டாம். ஆனா ஒன்று அறிந்து கொள்ளுங்க, அப்படித்தான் ஒரு நாள் தேவனை சந்தித்தான். அப்படிதான் தேவனை சந்தித்தான். வாசிங்க, ஆண்டவர் கேட்டார் பாருங்க, நீ யாருப்பா நீ? ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வேகமா வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஆண்டவரை போய் சந்திக்கிறான். தனி இரவுல போராடி கேட்கிறான், ஆண்டவரேன்னு போராடுறான். போராடும் போது அந்த கிரவுல தான் ஆண்டவர் கேட்டார், உன் பேர் என்னப்பான்னு கேட்டார். ஆண்டவரே, எல்லார்கிட்டையும் பேரை மாற்றி மாற்றி சொன்னவன். அப்பா கேட்கும் போது ஏசான்ட்டான், ஏசா கிட்ட பேசும்போது வேற ஒன்னு சொல்லிட்டான். ஆனா இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது அவர்கிட்டயும் மறுபடியும் பேரை மாற்றி சொல்லல. நான் ஒரு யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் ஒரு எத்தன் தான் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய பேரை உண்மை ஆண்டவர்கிட்ட சொன்னான் பாருங்க. தேவன் அப்பொழுதுதான் சொன்னார், இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் நீ எப்படி அழைக்கப்படுவனா, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இஸ்ரவேல்னு சொன்னாலே ஆசீர்வாதம் என்பதற்கு அர்த்தம். அல்லேலூயா. இனிமேல் உங்களை யாராவது யாக்கோபின் பழைய வாழ்க்கையை குறித்து சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்லணும், தகுதி இல்லாத எனக்கு துணை செய்து என்னை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார்னா இஸ்ரவேலாக மாற்றி விட்டார். வேதம் நம்முடைய ஜனமே எப்பொழுதுமே பழச பேசுறதுக்கு தான் ரெடியா இருப்பாங்க. அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, இப்படி இருந்தார். எப்படி இருந்துட்டு போட்டோம், தேவன் ஒருவனுக்குள்ள தகுதியை கொண்டு வருவார் என்றால் யார் அவனை தடுப்பது, யார் அவனை குறை சொல்ல முடியும்? பிசாசுக்கு இதே வேலைதான். எந்த குடும்பத்தை குறை சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல, எந்த தனி நபரை குறை சொல்லிட்டே இருக்கான்னு தெரியல. இது பிசாசின் சத்தம். செவி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படி ஒரு சத்தம் உங்க காதுல கேட்கும் போது இந்த மாசம் நீங்க தைரியமா சொல்லும், அப்படிதான் நாங்க இருந்தோம், ஆனால் தகுதி இல்லாத எங்களுக்கு துணை செய்து கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றி விட்டார். அப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க. ஆண்டவருடைய பார்வை என்பது வேறு, மனுஷனுடைய பார்வை என்பது வேறு. தேவன் உங்களை இஸ்ரவேலாக பார்க்கிறார். நீங்க உடனே நான் இன்னும் யாக்கோபு தான், ஆமா நான் அப்படிதான் இருந்தேன், உங்களை நீங்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இஸ்ரவேல், நீங்கள் தேவனால் தகுதி பெற்றவர்கள்.
உங்களுக்கு துணை செய்வார். அதனால்தான் பவுல் சொன்ன ஒரு வசனத்தை வாசித்து 3ஆம் குறிப்புக்கு போயிடலாம். வாசிங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. கடைசி 2 வரிகள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு விச கரங்களை வைத்து சொல்லுங்க, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொன்னார், ஊர்ல இருக்கவெல்லாம் சொன்னா, இவனையா போய் தெரிந்து கொண்டாங்க, இந்த குடும்பத்தை அச்சி, இந்த குடும்பம் எவ்வளவு மோசமான குடும்பம். ஆண்டவர் சொன்னா, போப்பா ஓரமா போ, நான் அவனை பிரியமா இருக்கிற அவன் மேலன்னு சொன்னார். 2வது அந்த குடும்பத்தை பார்த்து சொன்னாங்க, இவங்க தகுதியா இல்லாதவங்க. இப்ப நம்ம சொல்லாம நாங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க தான், ஆனா எங்க தகுதி யார் மூலமா வருது என்றால் எங்களுக்கு துணை செய்கிற தேவனால் எங்களை தகுதிப்படுத்துகிறார். அப்போ துணை செய்கிற கர்த்தர், நான் உனக்கு துணை நிற்பேன் என்பதுதான் வாக்கு தத்துவம். அதுக்கு கீழே முதலாவது நம்ம சொல்லி ஜெபம் பண்ணோம், தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? துணை செய்கிறார். 2வது தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? துணை செய்கிறார். 3வது மறுபடியும் அதே அதிகாரத்துல பாருங்க, ஏசாயா 41வது அதிகாரம். ஏசாயா 41வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம், நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து. போதும். எங்க இருந்து கூட்டிட்டு வந்தார் அவனை? யாக்கோபு எங்க இருந்து கூட்டிட்டு வந்தார்? பூமியின் கடையாந்தரம். அதை எங்கேயுமே யாருமே எங்க கடைசின்னு தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் பூமியினுடைய எல்லையை தொட போனா இன்னும் தேடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அது மாறிக்கிட்டே போகுது. ஒரு நாள் இந்த எல்லைன்றாங்க, இன்னொரு நாள் அந்த எல்லைன்றாங்க. ஆனா தேவன் சொல்லும்போது சொல்கிறார் யாக்கோபை பார்த்து, எப்பா நான் உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா இவனை எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா யாக்கோபை துரத்தி விட்டார்கள், யாக்கோபின் சந்ததியை துரத்தி விட்டார்கள். நீங்க போங்க, நீங்க இங்க இருக்க கூடாது, உங்களுக்கு இங்க இடம் கிடையாது, அங்க இடம் கிடையாது, இதெல்லாம் எங்க பூதாதையர்கள் சொத்து, நாங்க தான் இங்க இருப்போம்னு சொல்லி யாக்கோபையும் யாக்கோபின் சந்ததியும் துரத்தினார்கள். ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், 3வது அவர் துரத்தப்பட்டவனுக்கு துணை செய்கிறவர். எங்கெல்லாம் நீங்க துரத்தப்படுகிறீர்களோ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு ஆண்டவர் துணை செய்வாராக. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, துரத்தப்பட்டவர்களுக்கு துணை செய்கிற கர்த்தர். இந்த உலகம் துரத்தி விட பார்க்கும். இந்த உலகம் பார்க்கிற விதம் எப்பொழுதுமே அதான் சொல்றேனே, துரத்தி விட தான் பார்க்கும், தகுதி இல்லைன்னு ஒதுக்கி வைக்கத்தான் பார்க்கும். ஆனா என் இருதயத்துக்குள்ள இந்த 8வது மாதம் விசுவாசம் துளிர்த்து துளிர்த்து சொல்லணும், நாங்கள் துரத்தப்பட்டாலும் எங்கள் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார் என்றால் உங்களையே ஒரு நாள் தகப்பனாக எல்லாருக்கும் மாற்றுவார். இன்னைக்கு துரத்தப்பட்ட ஜனத்தை போல இருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் துரத்தப்படுறாங்களா? சிலர் கூடலாம் போய் நிக்க முடியலையா? இல்ல நீங்க சில இடத்துல போய் நிக்க முடியலையா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்றால் உங்க குடும்ப வாழ்க்கையில எதுலையுமே அங்க போய் எங்களால நிக்க முடியலையே. நல்லா அறிந்து கொள்ளுங்கள், இந்த தேவன் அவர்களுக்கு துணை செய்கிறாரோ இல்லையோ, முதல்ல துரத்தப்பட்ட உங்களுக்குத்தான் அவர் துணை செய்கிறார். விசுவாசித்து சொல்லணும், விசுவாசித்து ஜெபிக்கணும், இதுல கண்ணீர் விழணும். இந்த வார்த்தைகளை எழுதி வைத்து அது கண்ணில இருந்து தண்ணீர் ஊற்றப்படணும். அதுல விழ 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 அது விதையா ஒரு செடியா முளைச்சு நிச்சயமா இந்த கனியை 8வது மாதம் புசிக்க கிருபை செய்வார். நான் சொன்ன வார்த்தையில ஏதாவது ஒரு குறிப்பு உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். ஒருவேளை சில தகுதி உங்களுக்கு இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய தகுதியினால் தேவன் உங்களுக்கு துணை செய்வார். 2வது உங்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு நடுவே துணை செய்வார். 3வது துரத்தப்பட்டவர்களுக்கு அவன் துணை செய்தார். எங்கெல்லாம் துரத்தப்பட்டா பாருங்க, ஒரு விசைவாசிகள் ஆதியாமம். யாக்கோபு எப்படி துரத்தப்பட்டு வருகிறான், ஆனால் கர்த்தர் எப்படி துணை செய்கிறார்? ஆதியாமம் 31:29 வாசிகள். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். நாளைக்கு காலையில மாமனார் விரட்டிக்கிட்டு வரார், எப்படி என்னுடைய மகளை எல்லாரையும் நீ வந்து சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி துரத்திக்கிட்டு இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு வரா. முந்தின இரவே ஆண்டவர் லாபானுக்கு தரிசனமாகி சொன்னார், எப்பா யாக்கோபு மேல கை வைக்காம ஒரு தீமை செய்யாம அது குறிச்சு என்ன செய்யணும், எச்சரிக்கையாயிரு என்று வார்னிங் கொடுத்தார். ஜீவனுள்ள தேவன் யாக்கோபுக்கு, துரத்தப்பட்ட யாக்கோபுக்கு துணை செய்கிறார். இன்னைக்கு யாராவது சவால் விட்டுருக்காங்களா?
8வது மாசம் ஏதாவது சவாலை சந்திக்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க, உங்கள் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய முடியும். அவரே உங்களுக்கு துணை செய்வார். துரத்தப்பட்டவர்களுக்கு துணை செய்வார். அதனால்தான் யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து என்னால நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்ல முடியும். யாக்கோபு 28:15 இந்த துரத்தப்பட்ட யாக்கோபை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டேனா, கைவிடுவதே இல்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது. ஒரு நாள் இந்த தேவன் கைவிடவே மாட்டார். துரத்தப்பட்டவர்களுக்கு துணையாயிருப்பார். தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு சிதறடிக்கப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளவு துரத்தப்பட்டாங்க தெரியுமா? சொந்த இடம் கிடையாது. இன்னைக்கு சொந்த வீடு இல்லாம துரத்தப்படுறீங்களா? சொந்தங்களினால துரத்தப்படுறீங்களா? தெரியல. ஒவ்வொரு பாதையில போவீங்க. ஆனால் நீங்க துரத்தப்படும் போதெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே சொல்லணும், துரத்தப்பட்ட எனக்கு தான் எங்கள் ஆண்டவர் துணையாயிருப்பார். துரத்தப்பட்ட என் பிள்ளைகளுக்கு தான் என் ஆண்டவர் துணையாயிருக்க போகிறார். இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தில் அங்கீகாரம் இல்லாத எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பரவாயில்ல, கண்கள்ல இருக்க கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். இந்த ஆண்டவர் துணை செய்யும் போது நிச்சயமாய் ஒரு நாள் அவர்கள் திரும்பி பார்க்கத்தான் போகிறார்கள். விசுவாசிப்பீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை திரும்பி பார்க்க செய்வார். ஏன்னா அவர் உங்களுக்கு துணை செய்கிறார். அவர் உங்களுக்கு துணை செய்கிறார். ஏசா என்னென்னமோ செஞ்சிடலாம். ஏசா சொன்னா அப்பா மரணத்துக்கு வரும்போது யாக்கோபே இருக்க மாட்டான். அன்றைக்கு இரவு கர்த்தர் யாக்கோபோடு பேசினா, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ அதை குறித்து கவலைப்படுற. அப்ப இன்னைக்கு பல்வேறு சூழ்நிலையினால் கலக்கத்தோடு பாரத்தோடு மைண்ட்ல என்னெல்லாம் நடக்க போகுது இந்த 8வது மாசம் அப்படின்னு நான் நிச்சயமாய் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தை இருதயத்தில் விதைக்கப்படட்டும். துரத்தப்பட்டவர்களுக்கு தேவன் எப்பொழுதுமே எப்படி இருப்பார்னா துணையாயிருப்பார். 4வது வாசிங்க, ஏசாயா 41:10 வாசிங்கள். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வனா, சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்க. இந்த வசனத்தை வாசிட்டு 14 வசனத்தை வாசிக்க. 14 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. 4வது, இந்த யாக்கோபுக்கும் சரி அவங்க சந்ததிக்கும் சரி இந்த உலக மனுஷர்களுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அவங்க ஒரு சிறு கூட்டமா தெரியுறாங்க. இன்னும் அந்த வசனம் என்ன சொல்லுது, அவங்களை எப்படி பாக்குறாங்களா, எல்லாரும் பூச்சியா பாக்குறாங்களா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை பூச்சியை போல பார்த்திருக்காங்கன்னு தெரியல. அப்படி தட்டி நசுக்கி போட்டுடலாம், அவன் என்ன பெருசா அப்படின்னு பலர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா தேவன் என்ன தெரியுமா சொன்னார், உங்களுக்கு நிக்க பலன் இல்லதான், நீங்க ஒரு பூச்சியை போல இருக்கலாம், ஒரு சிறு கூட்டத்தை போல இந்த ஜனங்கள் முன்னாடி நிக்க பலன் இல்லாம இருக்கலாம். ஆனால் திடனற்றவனுக்கு துணை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவனை பலப்படுத்தி அவன் நிற்க செய்வார். திடனற்றவனா பலனற்றவன் என்ற அர்த்தம். சொல்லுங்க, திடனற்றவனா பலனற்றவன் என்ற அர்த்தம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பலன் இல்லையோ நிக்கிறதுக்கு இந்த ஆண்டவரே உங்களுக்கு பலன் தந்து நிற்க செய்வார். அதனால்தான் அந்த வசனத்துல பாருங்க, ஏசாயா 41:15 சொல்லப்படுது. 15ஆம் வசனத்தை வாசிக்க. எப்படி ஆண்டவர் மாற்றிடுவார், நிக்க முடியாத உங்களை எப்படி ஆண்டவர் மாற்ற போகிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்ற போகிறேன். ஒரு நாள் உங்களால ஒரு பூச்சியை போல இருக்கலாம், ஒரு சிறு கூட்டத்தை போல இருக்கலாம். இப்ப கர்த்தர் உங்களை எப்படி மாற்றிடுவானா, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமா மாற்றும். அப்படின்னா உங்களுக்குள்ளதான் பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பலன் உங்களுக்குள்ள இருக்கு. பலவீனப்படாதீங்க. மனுஷனுடைய வார்த்தை பலவீனப்படுத்த, பிசாசு உங்களை பலவீனப்படுத்துவான். பல வார்த்தைகளை சொல்லி நீங்க எப்படியாவது இதை விட்டு ஓடணும் தான் அவனுடைய பிளான். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பலனை சார்ந்து கொண்டு சொல்லுங்க, திடனற்ற எனக்கு ஆண்டவர் துணை செய்கிறபடினா எந்த இடத்துல நிக்க முடியலையோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க செய்வாராக. திடனற்றவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். தேவன் உங்களுக்கு திடனற்றவர்களுக்கு பலன் கொடுப்பார். அதனால்தான் நமக்கு நல்லா சொல்ல முடியும். ஆமென். அந்த ஏசாயா 40:31 எப்படி எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் பலப்படுத்துவார். ஏசாயா 40:31 வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு காத்து, எல்லாரும் சேர்ந்து வாசலமா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன செய்ய மாட்டார். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு துணை செய்கிறார், அவர்களை அவர் பலப்படுத்துவார். 4வது, திடனற்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், திடனற்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், துணை செய்ய போகிறார். துணை செய்வார். துணை செய்யறத மற்றவங்க பார்க்கத்தான் போறார்கள். எப்படி இவன் இதுல நின்னுட்டான்,
எப்படி இது நிக்க முடிஞ்சது? இப்படி எப்படி எப்படி எப்படின்னு கேட்பாங்க. கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு விடை தெரியும். எப்பா, அவங்க ஆண்டவர் அவங்களை திடப்படுத்தி நிக்க வச்சுட்டாருப்பா. இதுதான் பதிலா இருக்க போகுது. அவங்க ஆண்டவர் அவங்களை நிக்க வச்சுட்டார். என் பலத்துல நிக்கல, நான் ஒண்ணும் கிடையாது, பூச்சி சிறு கூட்டம் துரத்தி விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்து, ஆண்டவர் உங்கள் திடனற்றவனுக்கு துணை செய்து உங்களை பலப்படுத்தி நிக்க வைப்பார். ஐந்தாவது ஒரே ஒரு காரியம் வாசிங்க, ஏசாயா 41:9. எப்படி கூப்பிடுகிறார் அந்த யாக்கோப கடைசியா? நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன். சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நீ யார்னா எனக்கு சொல்லுங்க. யாரா நம்ம எல்லாம் அவருக்கு? தாசன். தாசன்னா வேலைக்காரன், ஊழியக்காரன் அர்த்தம். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? ஊழியக்காரன் அர்த்தம். அப்ப என்ன சொன்னார்னா, என் தாசனுக்கு நான் துணை செய்வேன். சொல்லுங்க, நான் ஊழியக்காரங்களுக்கு அவர் என்ன செய்வார்? துணை செய். எல்லாருமே ஊழியக்காரர்கள். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யாம இருக்கோம், அவ்வளவுதான். எல்லாருமே ஊழியக்காரர்கள். எல்லார் மேலும் ஊழியம் செய்யணும்ன்ற பாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவேளை நான் வேணா முழு நேரமா இருக்கலாம், நீங்கள் எல்லாருமே கர்த்தர் ஊழியம் செய்ய தாசர்கள் என்றுதான் கர்த்தர் அழைக்கிறார். யாக்கோபின் சந்ததிக்கு பேர் என்ன? அவருடைய தாசன். சொல்லுங்க, யாக்கோபின் சந்ததிக்கு இன்னொரு பேர் என்ன? தாசன். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். இயேசு குறித்து இந்த மாசம் நிச்சயமா அந்த தாசன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? எனக்கு துணை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு துணையா இருந்தாருப்பா. இரண்டாவது, எப்படிப்பட்டவனுக்கு? தகுதி இல்லாதவனுக்கு துணை செய்கிறார். துரத்தப்பட்ட எனக்கு துணை செய்கிறார். திடனற்ற எனக்கு துணை செய்கிறார். தாசனாகிய எனக்கு எங்கள் ஆண்டவர் துணை செய்கிறவராயிருக்கிறார். அந்த தாசன் போகிற பாதை கர்த்தர் அறிஞ்சுதான் சொன்னார். இந்த வசனத்தை வாசனம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாம். வாசிங்க ஏசாயா 43:1-2. வாசிங்க ஏசாயா 43:1-2 வாசிங்க. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என் தாசன் நீ இப்பதான் எல்லாரும் இன்னும் கூட சத்தமா வாசிக்கணும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. 2 கரம் தட்டி சொல்லுங்க, தாசனுக்கு துணை செய்வார். தண்ணீர்ல போகும்போது கூட வருவார். பிரச்சனை நேரத்தில் கூட இருப்பார். துணை செய்து உங்களை அற்புதமாய் நடத்தி செல்வார். ஆண்டவருடைய கரம் மேலான காரியத்தை செய்யும். வாக்குத்தத்தம், நான் உனக்கு துணை செய்யும் கர்த்தர், நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லிட்டார். வாக்குத்தத்தம் தான், பெரிய வசனம் அல்ல, ஒரு சிறு வசனம். டெய்லி சொல்லி சொல்லி சொல்ல வேண்டிய குறிப்பு. தெரிந்து கொள்ளப்பட்ட, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு துணை செய்கிறவர். இரண்டாவது, தகுதி இல்லாதவனுக்கு துணை செய்கிறவர். மூன்றாவது, துரத்தப்பட்டவர் யாக்கோபுக்கு துணை செய்கிறவர். நான்காவது, திடனற்றவனுக்கு துணை செய்கிறவர். ஐந்தாவது, தாசனுக்கு துணை செய்கிறவர்.